Hi friends, நம்ம இன்னைக்கு 2020 NEET paper பார்க்கலாம். ஓகே வாங்க போலாம். இப்போ the increase in the width of the depletion region in a PN junction diode is due to அதாவது depletion region ஓட width எப்போ increase ஆகும் அப்படினு கேட்டிருக்காங்க. ஜெனரலா வந்து reverse biasing பாத்தீங்கன்னா reverse biasingனா என்னது? அதாவது இங்க வந்து depletion region னு சொல்லுவாங்க. இதில இருந்து இது வரைக்கும் ஓகேவா? இங்க என்ன இருக்கும்னா பாசிட்டிவ் இருக்கும். இங்க அதாவது P region இருக்கும். இங்க வந்து நெகட்டிவ் region இருக்கும். ஓகேவா? N region இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவை நெகட்டிவாலையும் நெகட்டிவை பாசிட்டிவ் டெர்மினலாலையும் கனெக்ட் பண்ணா இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் பயாசிங். ஓகேவா? சரி, இப்போ வந்து பாருங்க, இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இது நெகட்டிவா, இது பாசிட்டிவ். இது என்ன பயாசிங்? ரிவர்ஸ் பயாசிங். பாசிட்டிவை நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ரிவர்ஸ் பயாசிங். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பாசிட்டிவ் இது என்னது நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஸோ அட்ராக்ட் ஆகும்போது இந்த ப்ளஸ் எல்லாம் வந்து இங்கே வந்துடும். கொஞ்சம் இங்கிருந்த ப்ளஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா இங்கே வந்துடும். அப்போது இங்கே இந்த ரீஜன் வந்து என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் ரீஜன் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்போ டெப்ளீஷன் ரீஜன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். இங்கே என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது. அப்போ அட்ராக்ட் பண்ணி பிடிச்சி இழுக்கும். அப்போது என்ன ஆகும்னா எல்லாம் இங்கே வந்துடும். இந்த ரீஜியன் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அப்போ இந்த இடத்துலையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது டெப்ளீஷன் ரீஜியன். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது தான் டெப்ளீஷன் ரீஜியன் என்ன ஆகும்னா அதிகமாகும். ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? ரிவர்ஸ் பயாஸ் ஒன்லி. ஓகேவா? The light of frequency 1.5 times the threshold frequency. ஓகேவா? அதாவது ஒரு லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட, த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி நம்ம நியூ நாட் அப்படின்னு சொல்லுவோம். நியூ நாட்டை விட இது வந்து 1.5 டைம்ஸ் இருக்கும் நாம் கொடுக்குற லைட்டோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? சரியா? 1.5 டைம்ஸ் நியூ நாட். சரி, the threshold frequency is incident on a photosensitive material incident ஆகுது. What will be the photoelectric current if the frequency is halved? அப்போது இந்த ஃப்ரீக்வன்சியை half பண்ண என்னாகும்? 1.5 half பண்ண என்னாகும்? 0.75. ஓகேவா? நியூ நாட். அப்போ 0.75 நியூ நாட் இருந்துச்சுன்னா இப்போ கரண்ட்டு இவ்வளோ 0.75 நியூ நாட் இருக்கிற லைட்டை இதை அடித்தா கரண்ட் வரும். ஏன் அப்படின்னா நியூ நாட்டை விட 1.5 நியூ நாட் வந்து அதிகம். ஓகேவா? ஆனால் 0.75 நியூ நாட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மெட்டீரியலில் இன்சிடென்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது கரண்ட் வருமா வராதா அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் வில் பி த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் இஃப் த ஃப்ரீக்வன்சி இஸ் ஹாஃப்டு. ஓகேவா? அப்போ 0.75 வந்துடும். அண்ட் இன்டென்சிட்டி இஸ் டபுள்டு. ஓகே, ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 0.75ன்னு வரும். அப்போது கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு கண்டிஷன் என்னென்னா the incident frequency must be greater than or equal to the threshold frequency. ஓகேவா? அட்லீஸ்ட் ஈக்குவலாவது இருக்கணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டே வரும் இன்சிடென்ட் பண்ணால். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? 0.75 நியூ நாட்டுங்கிறது நியூ நாட்டை விட கம்மியான வேல்யூ. அப்போ இதுக்கு என்ன ஆகாதுன்னா கரண்ட் வராது. ஸோ அப்போ இது இந்த இன்டென்சிட்டிக்கெலாம் நீங்கள் போகவே தேவையில்லை. அப்போ என்ன நீங்கள் வந்து பாதி பண்ணிட்டீங்க. 0.75 வந்துருச்சு. இது வந்து 1 விட கம்மி. ஸோ அப்போ வந்து என்ன ஆகாதுன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ ஆன்சர் இஸ் 0. ரெசிஸ்டன்ஸ் ஒயர் கனெக்டட் இன் த லெஃப்ட் கேப் ஆஃப் ஏ மீட்டர் பிரிட்ஜ் பேலன்சஸ் ஏ 10 ohm ரெசிஸ்டன்ஸ் இன் த ரைட் கேப். அதாவது லெஃப்ட் கேப்பில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து எதை பேலன்ஸ் பண்ணுதுன்னா 10 ohm ரெசிஸ்டன்ஸை பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இதுதான் வந்து நாம் கனெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஒயர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னொன்று இது வந்து லெஃப்ட் கேப்பில் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஒயரு. இது வந்து எதை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஒரு 10 ohm இருக்கிற ஒரு ஆல்ரெடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா? மீட்டர் பிரிட்ஜில். அப்போது சரி, இப்போ வந்து அட் ஏ பாயிண்ட், ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் இன் த ரைட் கேப் அட் ஏ பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த மீட்டர் பிரிட்ஜ் இன் த ரேஷியோ. எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுது? இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டு இந்த மீட்டர் பிரிட்ஜை என்ன ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னா 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இஃப் த லென்த் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் இஸ் 1.5 மீட்டர். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் சொன்னாங்க இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் சொன்னாங்க இல்லையா, அது வந்து எவ்வளோ மீட்டரில் இருக்குன்னா 1.5 மீட்டர். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒயர் அப்போது தென் த லென்த் ஆஃப் த 1 ohm
1 ohm of the resistance wire is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 ohm resistance wireக்கு எவ்வளோ மீட்டர் அது வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லென்த் 2 வந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஃபார்முலா என்ன? R1 by R2 is equal to L1 by L2வா? ஆனால் நம்மளுக்கு L2வும் தெரியாது, Rவும் தெரியாது. Rங்கிறது என்ன? ரெசிஸ்டன்ஸ் ஒயர். அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ஆரை கண்டுபிடிச்சிடலாமா? இதுவும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அதாவது R1 எவ்வளோ? 6 டிவைடட் பை R2 எவ்வளோ? 10. L1 எவ்வளோ? ஆறுக்கான L எவ்வளோ? 3 டைம்ஸ். அண்ட் L2 எவ்வளோ? 2 டைம்ஸ். ஓகே, அப்போ R is equal to 30யா? 30 டிவைடட் பை 2 எவ்வளோ? 15. ஸோ 15 ஓம். அப்போ இது வந்து கிடச்சிருச்சு, 15 ஓம் அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போது இந்த இதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இப்போது 15 ஓமுக்கு வந்து 1.5 மீட்டர் இருந்தால் 1 ஓமுக்கு எவ்வளோ மீட்டர் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ மீட்டர் இருக்கும்? அப்போ இதுக்கும் R1 by R2 யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணால் என்ன வரும்? R1 எவ்வளோ? 15 டிவைடட் பை R2 எவ்வளோ? 1. அடுத்தது L1 எவ்வளோ? 1.5 மீட்டர். L2 எவ்வளோ? தெரியாது. ஸோ L2 இங்கே கொண்டு வந்துட்டா 1.5 by 15. 1.5 by 15 என்னது? டிவைட் பண்ணால் 0.1. அப்போ L2 ஈக்குவல் டு 0.1. அது எப்படி சொல்லலாம்? 10 to the power minus 1 meter. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் 1 bond in DNA is, அதாவது 1 bond in DNA வந்து அதை பிரேக் பண்ணுறதுக்கு, ஒரு பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு 10 to the power minus 20 ஜூல் தேவைப்படுது. திஸ் வேல்யூ இன் எலக்ட்ரான் வோல்ட் கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூவை எலக்ட்ரான் வோல்ட்டில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எலக்ட்ரான் வோல்ட்டுக்கும் ஜூலுக்குமான ரிலேஷன் தெரிஞ்சிருக்கணும். என்ன ரிலேஷன்? எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power minus 19 ஜூல். ஓகேவா? இப்போ 1 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது 1.6 into 10 to the power minus 19 ஜூல். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 to the power minus 20 ஜூல். அதுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு இவ்வளோனா அப்போ இத்தனை ஜூலுக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். தெரிஞ்ச ரெண்டு வேல்யூ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு தெரியாத வேல்யூவை டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா 10 to the power minus 20 டிவைடட் பை 1.6 into 10 to the power minus 19. இந்த வேல்யூ வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 1 by 1.6 into 10 to the power minus 19ஓட வேல்யூ வந்து 6.625 into 10 to the power 18. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 6.625 into 10 to the power 18 into 10 to the power minus 20 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 to the power minus 2 into 6.625 வருமா? அப்போ 10 to the power minus 2 இந்த புள்ளி வச்சா என்னாகும்? 0.625 அப்படின்னு வருமா? அப்போ ஆன்சர் இஸ் 0.06. ஓகே ஓகே. the phase difference between displacement and acceleration of a particle in a simple harmonic motion. ஓகேப்பா, இப்போ simple harmonic motionல displacement என்ன சொல்லுவோம்? a sin omega t அப்படின்னு சொல்லுவோமா? நெக்ஸ்ட் வந்து acceleration என்ன சொல்லுவோம்? minus a omega square sin omega tன்னு சொல்லுவோமா? இப்போது இங்கே பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது, இங்கே நெகட்டிவ் சைனில் இருக்குது. அப்போது நெகட்டிவ் சைனை நம்ம என்ன, அதாவது இதே மாதிரி மாற்றினா தான் கம்பேர் பண்ணி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியும். அப்போது மைனஸ் சைன் ஒமேகா டி எப்படி சொல்லலாம்? மைனஸ் சைன் ஒமேகா டியை, அதாவது சைன் ஆஃப் 180 ப்ளஸ் டீட்டான்னு சொல்லலாமா? சைன் ஆஃப் 180, சைன் 180 ப்ளஸில் சைன் எப்படி இருக்கும்? மைனஸ், அதுக்கப்புறம் சைன் ஆஃப் ஒமேகா டி. ஓகேவாப்பா? இந்த வேல்யூக்கு பதிலாக நான் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இது மைனஸில் இருக்குது, கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நான் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க? ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஆஃப் பை ப்ளஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவீங்களா? இங்கே வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போது இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஒமேகா டி சைன் வந்து வெளியே வரும், சைன் ஆஃப் பை ப்ளஸ் ஒமேகா டி. அப்போது இங்கே ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது, இங்கே வந்து ஒமேகா டி ப்ளஸ் பை இருக்குது. அப்போது யார் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னது? பை. எக்ஸ்ட்ரா யார் இருக்கானா? பை இருக்காங்க. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை. ஓகேவா? A ball is thrown vertically downward with a velocity of 20 meter. அப்போ இது என்னது? Initial velocity from the top of the tower. It hits the ground after some time with a velocity of
80 meter per second. அப்போ இது என்னது final velocity. The height of the tower is equations of motionல first equation என்ன b equal to u plus at, second equation s equal to ut plus half at square, b square minus u square equal to 2as. ஓகேவா? இதில் இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, ஸோ இதை நம்ம எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனோ தான் சூஸ் பண்ணணும். அதுலேயும் நம்ம இதை தான் சூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இந்த ஈக்குவேஷனில் தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ என்ன வரும்? b ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. b ஸ்கொயர் என்னப்பா? b ஸ்கொயர்னா 80 மீட்டர் per செகண்டா? 80 ஸ்கொயர் பண்ணால் 8 8 64, அப்போ 6400 வந்துருமா? நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணால் 20 ஸ்கொயர் என்னது? 400 டிவைடட் பை 2 இன்ட்டு ஆக்சிலரேஷன் என்னது? ஆக்சிலரேஷன் இங்கே 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு 10 வந்து 20, அப்போது 20ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து ஹைட்டு. 6000ல் 400 போயிடுச்சுன்னா 6400ல் 400 போயிடுச்சுன்னா 6000. 6000 by 20 என்னது? 6000 by 2 என்னது? 3000. 3000 by 10 வந்து 300. ஸோ ஆன்சர் இஸ் 300. ஓகே, அப்போ உங்க 300 மீட்டர். ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல் ஹேஸ் ஏ டைபோல் மொமெண்ட் ஆஃப், ஒரு ஷார்ட் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, இதனுடைய டைபோல் மொமெண்ட், அதாவது பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த டைபோல் அட் ஏ பாயிண்ட் at a distance of 0.6 meter from the center of the dipole. அப்போ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, situated on the line making an angle of 60 degree. ஸோ தீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க with the dipole axis. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இவங்க என்ன கேட்குறாங்கன்னா the electric potential வந்து கேட்குறாங்க. the electric potential due to the dipole at a point, அதாவது டைபோல் இருக்குது அப்படின்னா at a point at a distance of இந்த center of the dipole இருந்து 0.6 மீட்டரில், ஓகேவா, it makes an angle 60 degree. இந்த இடத்துல எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா b equal to k, அதாவது 1/4 இருக்கு இல்லையா, k p cos theta divided by r square. ஓகேவா? சரி, இப்போ வாங்க kp cos theta by r square. ஓகே, இப்போ k என்னது? k ஓட வேல்யூ வந்து 1/4 is equal to 9 into 10 to the power 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு k p என்னது? p வந்து 16 into 10 to the power minus 9. k p போட்டாச்சு. அடுத்தது cos theta, cos 60யா? இங்கே 60, cos 60 sin 30 எல்லாமே என்னது? 1/2. அப்போது 1/2. நெக்ஸ்ட்டு r ஸ்கொயர் 0.6 the whole square. ஓகே, 0.6 the whole square தானே இப்போ r ஸ்கொயரு. அப்போ நான் இதை வந்து இங்கே தனியாக எழுதிக்கிறேன். 6 into 10 to the power minus 1 the whole square. ஸ்கொயர் பண்ணால் 36 into 10 to the power minus 2. அப்போ 36 into 10 to the power minus 2. ஓகே, 10 to the power 9 கேன்சலு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 9s are 9, 4 9s are 36, 2 4s are 8, கரெக்டா? 2 4s are 8. ஸோ 8ன்னு போட்டுக்கிறேன், இதை அழைச்சிட்டு. அப்போ வந்து 2 4s are இங்கே 8 மட்டும் இருக்குமா, மீதியெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 1 8s are 8, இங்கே வந்து 2 8s are 16. ஓகே, அப்போ 2 into 10 to the power, மற்றது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, இது மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 into 10 to the power plus 2, இங்கே minus 2 மேலே போயிடுச்சுன்னா plus 2. ஸோ is equal to 200 volt. ஓகேவா? அப்போ 200 volt. an iron rod of susceptibility சொல்லியிருக்காங்க. susceptibility எவ்வளோ அப்படின்னா 599 is subjected to a magnetizing field of 1200 ampere meter inverse. the permeability of the material of the rod. ஓகே, permeabilityனா என்னது? permeability susceptibility ரிலேட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. அதாவது permeability mu of r is equal to 1 plus psi of m அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ psi of m என்ன கொடுத்துருக்காங்க? susceptibility எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 599. இது தேவையே இல்லாத வேல்யூ எக்ஸ்ட்ரா கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இதுதான் கண்டுபிடிக்கணுமா, த பர்மியபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மியூ ஆஃப் ஆர் அப்படிங்கிறது
permeability ஓகேவா relative permeability ஆனால் நம்மளுக்கு ரிலேஷன் தெரியும் அதாவது mu by mu naught is equal to mu of r அதாவது mu of medium divided by mu naught equal to mu of r னு தெரியும் என்ன கேட்டிருக்காங்கப்பா அதாவது mu of m தான் கேட்டிருக்காங்க the permeability of the material அந்த மீடியம் ஓடது கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்னா இதுக்கு பதிலாக வந்து mu r equal to mu m by mu naught is equal to 1 plus im psi என்னப்பா 599 plus 1 600 ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த mu naught இங்கே கொண்டுட்டு போகிறேன் mu naught ஓட வேல்யூ என்ன 4 pi into 10 to the power minus 7 ஸோ mu m is equal to இங்கே எழுதிக்கிறேன் mu m is equal to 600 into 4 pi into 10 to the power minus 7 கரெக்டா அப்போ 4 pi into 10 to the power minus 7 அப்போ இங்கே வந்து 10 to the power 2 இது அப்போ என்ன ஆயிரும் 10 to the power minus 5 ஆயிருமா ஓகே நெக்ஸ்ட் இது ரெண்டும் தான் இருக்குது அப்போ 6 4s are 24 பைன்னு வரும் இப்போ 24 எப்படி எழுதலாம் 2.4 into 10ன்னு எழுதலாம் ஸோ 10 10 to the power minus 5 10 to the power minus 4 into 2.4 pi அப்போ ஆன்சர் வந்து 2.4 pi into 10 to the power minus 4 ஓகே இங்கே வந்து என்ன இருக்குது 7 இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் 2.4 into 10 to the power minus 4 pi ஓகே 2 cylinders A and B of equal capacity ரெண்டு சிலிண்டர் இருக்குது ஓகேவா ரெண்டுக்குமே ஈக்குவல் கெப்பாசிட்டினா வால்யூம் வந்து சேம் ஓகேவா are connected to each other via a stop cock ஓகேவா இந்த ரெண்டு சிலிண்டரையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டாப் காக் வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க ஓகே இப்போ வந்துட்டு A contains an ideal gas at standard temperature and pressure இந்த ஏங்கிற கண்டெய்னரில் கேஸ் இருக்குது ஓகேவா அதுவும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் STPயில் இருக்குது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா B is completely evacuatedனா அது வேக்கம் பண்ணிட்டாங்க அதில் ஒன்றுமே இல்லை எந்த மெட்டீரியல்ஸுமே இல்லை ஓகே இப்போது the stop cock is suddenly opened இது என்ன பண்ணி விடுறாங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி விடுறாங்க ஓப்பன் பண்ணோடனே என்ன ஆகும்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க when the gas is released from high pressure region கம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஃப்ரீயாக விட்டுட்டாங்க அப்போ என்ன நடக்கும்னா அடியாபேட்டிக் கூலிங் நடக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அடியாபேட்டிக் ப்ராசஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த என்டையர் சிஸ்டம் இஸ் தெர்மலி இன்சுலேட்டட் எந்த ஹீட்டுமே தெர்மலி இன்சுலேட்டட்னா எந்த ஹீட்டுமே வெளியே போக முடியாது அப்போ ஹீட் வந்து வெளியே போகாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஓகேவா இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டேன் வெண்ணிய கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டாப் காக் ஓப்பன் பண்ணி அப்போ வெண்ணிய கேஸ் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ரீஜன் டு லோ ப்ரெஷர் ரீஜன் அடியாபேட்டிக் கூலிங் நடக்கும் ஸோ டெம்பரேச்சர் வந்து மாறும் ஆனால் ஹீட் வந்து சேமாக இருக்கிறனால இது அடியாபேட்டிக் ப்ராசஸ் ஓகேவா ஓகேப்பா நெக்ஸ்ட் வந்து எ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் has a charge of அப்போது ரேடியஸ் ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இருக்குது அதனுடைய ரேடியஸ் எவ்வளோ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் வந்து has a சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3.2 10 to the power minus 7 கூலும் distributed uniformly what is the magnitude of electric field at a point 15 centimeter from the center of the sphere ஓகே சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து 15 சென்டிமீட்டரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு ஓகேவா அந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா 1 அதாவது டியூ டு ஸ்பெரிக்கல் ஸ்பியருக்கு 1/4 pi epsilon naught அடுத்தது Q by R ஆருங்கிறது என்ன இந்த கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது சென்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஓகேவா அப்போ இது தேவையே இல்லை ஸ்மால் ஆர் வந்து தேவையே இல்லை ரேடியஸ் வந்து தேவையில்லை ஸோ 1/4 pi epsilon naught வந்து 9 into 10 to the power 9 Q என்னப்பா 3.2 into 10 to the power minus 7 divided by R என்ன 15 சென்டிமீட்டர் ஸோ ஆர் ஸ்கொயர் என்ன 15 சென்டிமீட்டர் த ஹோல் ஸ்கொயர் அப்போ 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணால் 15 into 10 to the power minus 2 ஸ்கொயர் பண்ணால் 15 15s are 225 10 to the power minus 4 கரெக்டாக
அப்போ 225 into 10 to the power minus 4. நான் approximate value எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 9 into 3.2 என்னப்பா 9 3s are 27, 9 2s are 18, ஸோ 28 point something வருமா? அப்போது நான் அதை வந்து 28 point something வந்து 13 போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 10 to the power 9, 10 to the power minus 7 என்ன வரும்? 10 to the power 2னு வருமா? ஓகேவாப்பா, இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 225 நான் வந்து 200ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டுக்கிறேன். இங்கே வந்து 10 to the power minus 4. ஓகேவா, சரி, இப்போ வந்து 0 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 3/2ன்னு வச்சுக்கலாமா? 3/2. இங்கே வந்து 0, இங்கே 10 to the power minus 4 என்ன ஆயிரும்? 10 to the power minus 3. அப்போது 10 to the power 2 இன்ட்டு இங்கே 10 to the power minus 3 மேலே வந்துச்சுன்னா 10 to the power 3. அப்போ என்ன ஆயிரும்? 10 to the power 2ம் 3யும் 10 to the power 5. 3/2 என்ன? 1.5. ஸோ அப்ராக்சிமேட்லி the value come 1.5 into 10 to the power 5. இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், 10 to the power 5 ஆனால் நம்மளுக்கு 1.5 வந்துச்சு, அது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது 1.28 into 10 to the power 5 Newton per coulomb. ஓகே, இப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இந்த மீன் ஃப்ரீ பாத் ஃபார் எ கேஸ் வித் மாலிகுலர் டயமீட்டர் d அண்ட் நம்பர் டென்சிட்டி வந்து n கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as. அதாவது மீன் ஃப்ரீ பாத் எப்படிப்பா சொல்லுவோம்? மீன் ஃப்ரீ பாத் இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi n d ஸ்கொயர். ஓகேவா, pi n d ஸ்கொயர் இதுதான் வந்து மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மாலிகுல் இப்போ வந்து கேஸ் மாலிகுல்ஸில் கொலிஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு கொலிஷன் நடந்துட்டு ரெண்டாவது கொலிஷன், அதாவது 2 கொலிஷன்ஸ்க்கு நடுவில் அந்த மாலிகுல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுமோ அதுதான் வந்து மீன் ஃப்ரீ பாத், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கொலிஷன்ஸ். ஓகேவா, இப்போது அதோட வேல்யூ வந்து நம்ம இது வந்து ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் இருக்கும் கேடிஜியில். என்னென்னா 1/√2 pi n d ஸ்கொயர். இந்த இடத்துல என்னங்கிறது என்னது? நம்பர் டென்சிட்டினா என்னதுன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பர் யூனிட் வால்யூம். அதுக்கப்புறம் டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த மாலிக்யூல். ஓகேவா, இது வந்து ஸ்ட்ரெயிட் கொஷின் தான், பாயிண்ட்ஸ் டு பாண்டரில் இருக்கும். ஸோ 1/√2 pi n d ஸ்கொயர் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் த லாஜிக் சர்க்யூட் ஷோன் த ட்ரூத் டேபிள் இஸ் நம்மளோட ஃபேவரெட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம போடலாமா? ஏக்கு என்னது? இது வந்து நாட் கேட் இருக்குது, ஸோ ஏ பார். இங்கே வந்து பி பார். நெக்ஸ்ட் இது வந்து ஆர் கேட்டு, ஸோ ஏ பார் ப்ளஸ் பி பார். ஓகேவா, ஏ பாரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதாவது ஏ பாரை நான் இங்கே என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பி பாரை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். எந்த இடத்துல? இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். கரெக்டாக, இங்கே நாட் கேட் இருக்குது. அப்போ என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பார் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் பார். கரெக்டாக, இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏ பார்னு போட்டால் ஏ பார் மேலே ஒரு பார், ஒய்க்கு பதிலாக பி பார் போட்டால் மேலே ஒரு பார், பார் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ இன்ட்டு பி. அப்போ ட்ரூத் டேபிள் எப்படி எழுதுவோம்? 0 into 0 is equal to 0, 0 into 1 is equal to 0, 1 into 0 is equal to 0, 1 into 1 is equal to 1. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 0 0 0 0 1 0 1 0. ஓகே, அப்போ இந்த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரி, த எனர்ஜி ஈக்குவலண்ட் ஆஃப் 0.5 கிராம், அதாவது கிராமை எனர்ஜியாக மாற்றணும்னா ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ எம் என்னதுங்க? 0.5 என்னத்தில் போடணும்? கிராமில் இருக்குது. அப்போ நம்ம என்ன மாற்றணும்னா கிலோகிராமாக மாற்றணும். 1 கிராம் ஈக்குவல் டு 10 to the power minus 3 கிலோகிராம் இன்ட்டு சி என்னது? 3 into 10 to the power 8 ஸ்கொயர் பண்ணால் 9 into 10 to the power 16. ஸோ 9 into 10 to the power 16. ஓகேவா, சரி, 9 இங்கே 0.5 அப்போ என்ன வரும்? 9/2ன்னு வச்சுக்கலாமா? 0.5 அப்போ 4.5. கரெக்டாக, சரி, அப்போ 4.5. ஓகே, 4.5 into 10 to the power 3 போயிடுச்சுன்னா 10 to the power 13 வரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 to the power 13 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 4.5 into 10 to the power 13 ஜூல். ஓகேவா,
4.5 into 10 to the power 13 joule. Okay, next வந்து light with an average flux average flux னா என்னப்பா intensity. ஓகேவா, இன்டென்சிட்டிங்கிறது என்ன ஃபார்முலா, எனர்ஜி பை ஏரியா இன்ட்டு டைம் இருக்கு இல்லையா, அதுதான். சரி, இன்டென்சிட்டி வந்து சொல்லிட்டாங்க 20 வாட் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. மீட்டரில் மாற்றலாமா அப்படியே வச்சுக்கலாமா, அது வந்து எங்கே பார்க்கணுன்னா இங்கே எங்கேயாவது சென்டிமீட்டர் இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா மாற்ற தேவையில்லை. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ஃபால்ஸ் ஆன் எ நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் at normal incidence having surface area 20 cm square. Okay, 20 cm square அதோட ஏரியா. ஸோ ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. the energy received by the surface during the time span of 1 minute is. அப்போ எனர்ஜி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜி இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ஏரியாவை இங்கே கொண்டு வந்துருங்க. ஏரியா என்னதுன்னா 20 மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைம் வந்து 1 மினிட். மினிட் அப்படியே வச்சுக்கணுமா கன்வெர்ட் பண்ணுமா, கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 minute ஈக்குவல் டு 60 seconds. ஓகேவா, அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சென்டிமீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குது, எத்தனை ஜீரோ இருக்குது, 3 ஜீரோ இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 2s are 4 6 4s are 24. அப்போ 24 into 10 to the power 3 joule. ஓகேவா, ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா a ray is incident at an angle of incidence. ஓகே, ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. a ray is incident at an angle of incidence in one surface of a small angle prism. ஓகே, ஒரு ப்ரிசமில் என்ன ஆகுதுன்னா ரே ஆஃப் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து நார்மல். ஓகேவா, சரி. இப்போது இங்கே பாருங்கள், நார்மலுக்கும் இன்சிடென்ட் லைட் இந்த இன்சிடென்ட் லைட்டுக்கும் நார்மலுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து என்னென்னா, நார்மல்னால் இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர், நார்மலுக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா, சரி. இப்போ வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அண்ட் எமர்ஜஸ் நார்மலி ஃப்ரம் த ஆப்போசிட் சர்ஃபேஸ். இந்த ரே வந்து வெளியே வரணும் இல்லையா, அது எப்படி வெளியே வருதான், எப்படி வெளியே வருது, அதாவது நார்மலாக வந்து வெளியே வருதான். ஓகேவா, அப்போது இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இந்த சர்ஃபேஸோட நார்மல் எது, இதுதான். ஓகேவா, இந்த ரே எப்படி எமர்ஜ் ஆகுது, இப்படி தான் எமர்ஜ் ஆகுது. அப்போ ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் என்ன, நான் என்ன சொன்னேன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் நார்மலுக்கும் ஆங்கிள் அந்த அந்த ரேஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகேவா, சரி. இப்போ எமர்ஜென்ட் ஆகிற ரேவும் இதே தான். ஓகே, அதே மாதிரி நார்மலாக இருக்கிற நார்மலும் இங்கேயே தான் இருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் எவ்வளோப்பா, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. நார்மலுக்கும் அதுக்கும் இப்படி ரெண்டுமே இப்படி தான் போகுது. ஸோ ஆங்கிளே இல்லை, ஸோ 0. ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் மியூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தென் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நியர்லி ஈக்குவல் டு. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் நம்மளுக்கு தெரியும், அதாவது அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்ட்டு இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இது வந்து இதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் மியூ. லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகிற இந்த ரீஜன் இருக்கும்ல, இது வந்துட்டு நம்மளோட ஏர் மீடியமாக இருக்கலாம். அதனால் அதனுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னென்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர் மீடியம் சைன் ஐ இன்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஏர் மீடியம் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னது சைன் ஆஃப் ஆர் இன்ட்டு அதனுடைய இங்கே வந்து என்னாகும், இதுதான் வந்து நார்மல்னால் இந்த லைட் ரேஸ் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே வந்து ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் வந்து இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, மியூ. ஓகேவா, சரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுதான் கேட்டிருக்காங்க, இந்த ஆன்சர் இதுதானே கேட்டிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து இந்த ஆன்சர் வந்து இங்கே கொடுக்கல. ஓகேவா, அதாவது ஆர் இன்ட்டு மியூன்னு அப்படின்னு வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம இதை வந்து ஏக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, சரி. இப்போ அப்போ இது கூட ரிலேட் பண்ணி பார்க்கணும். எப்படி ரிலேட் பண்ணணும்னா, நான் அதாவது ஜென்ரலாகவே என்ன தெரியும்னா நம்மளுக்கு R1 + R2 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு தெரியும். ஓகேவா, இப்போது R2 அதாவது ரெண்டாவது அந்த சர்ஃபேஸில் வந்து மோதி வெளியே வந்துச்சு இல்லையா எமர்ஜென்ட் ரே, இந்த R2 அதாவது செகண்ட்
ரிஃப்ராக்டிவ் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வேணும். அது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணுறது இங்கே பாருங்கள். அதாவது சைன் ஆஃப் எமர்ஜென்ட் ரே ஓகேவா இன்ட்டு வெளியே வர இந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது 1 இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் R2 இன்ட்டு R2 இந்த R2 இருக்கிற இந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னது மியூ. ஓகேவா, இது ஸ்னெல்ஸ் லா தான். சரியா, சரி. இப்போ வந்து சைன் ஆஃப் ஈங்கிறது என்ன, எமர்ஜென்ட் ஆங்கிள் எவ்வளோ 0. அப்போ சைன் 0 எவ்வளோ 0. அப்போ இந்த ஹோல் டேர்மே என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். அப்போ 0 ஆயிடுச்சுன்னா இங்கே 0 ஆயிடுச்சுன்னா சைன் ஆஃப் R2 என்னவோ தான் இருக்கணும், சைன் 0 தான் 0. புரிஞ்சுதாப்பா, சைன் ஆஃப் R2 இன்ட்டு மியூ. அப்போ சைன் ஆஃப் விச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0, சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0, சைன் 0 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ R2ஓட வேல்யூ என்னவாக இருக்கணும், 0 டிகிரியாக இருக்கணும். அப்போது நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ R1 + R2 எவ்வளோ 0 இஸ் ஈக்குவல் டு A. அப்போ ஆருக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருந்ததில் சைன் ஆஃப் I இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் R1. இது வந்து R1, இது வந்து R2. ஓகேவா, சைன் ஆஃப் R1 தான் இங்கே இல்லையே, இங்கே என்ன இருக்குது, ஏ தான் இருக்குது. அப்போ R1க்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்னா கண்டுபிடிச்சி வச்ச மாதிரி ஏன்னு போட்டுக்கலாம். அப்போ சைன் ஆஃப் R1க்கு பதிலாக நான் ஏன்னு போட்டுக்கிறேன்ப்பா. சரியா, அடுத்தது இன்ட்டு மியூ. ஓகேவா, சரி. இங்கே வந்து பாருங்கள், அட்லீஸ்ட் இந்த ஆன்சராவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே அதுவும் இல்லை. ஸோ சைனில் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஏ இருக்குது, மியூ இருக்குது, ஆனால் சைனில் இருக்கக்கூடாது. அப்போது சைன் ஆஃப் ஸ்மால் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு படிச்சிருப்பீங்க, சைன் ஆஃப் ஸ்மால் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ சைன் ஆஃப் ஐயை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஐன்னு எடுத்துக்கலாம் ஃபார் ஸ்மால் ஆங்கிள்ஸ். ஓகேவா, அடுத்தது சைன் ஆஃப் ஏவை எப்படி எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மியூ. அப்போ வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸை செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து R1 + R2 இஸ் ஈக்குவல் டு ஏ. அந்த கண்டிஷனை வச்சு தானே இதெல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ எப்பயுமே வந்து ப்ரிசம் சம் போடும்போது R1 + R2 இஸ் ஈக்குவல் டு ஏ, அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து a solids which have the negative temperature coefficient, அதாவது ஆல்ஃபா இருக்கு இல்லையா, இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து நெகட்டிவ். உங்கள் என்சிஆர்டியில் இருக்கிற இது தான் நெகட்டிவ் வேல்யூ யார் யாருக்கெலாம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் நல்லா வந்து இன்சுலேட்டர்ஸ் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க, இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ், இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த ஆல்ஃபா வேல்யூ என்னவாக இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து டைரக்ட் தியரி கொஷின். ஸோ த சாலிட்ஸ் விச் ஹேவ் த நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வெண்ணிய யுரேனியம் ஐசோடோப் இப்போ பாருங்கள், அதாவது ஒரு யுரேனியம் ஐசோடோப் எடுத்துக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஷின்னு. ஸோ யுரேனியம் 92 and 235. ஓகேவா, சரி. இஸ் பம்பார்டட் வித் ஏ நியூட்ரான். நியூட்ரான்ங்கிறது என்னது, N01. நியூட்ரான் எப்பயுமே மாஸ் நம்பரை தான் இன்க்ரீஸ் பண்ணும். இட் ஜென்ரேட்ஸ் கிரிப்டான் 89 and 36. ஓகே, அண்டு 3 நியூட்ரான்ஸ். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இங்கே வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஜென்ரலாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, என்னமோ மைனஸ் பண்ணி போட்டிருக்கீங்களே மேலே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜென்ரலாக வந்து இந்த டால், அதாவது லெஃப்ட் சைடு வந்து மாஸ் நம்பர் எவ்வளோ இருக்கோ அதே மாஸ் நம்பர் ரைட் சைடு இருக்கணும். ஓகேவா, அப்போது லெஃப்ட் சைடு எவ்வளோ மாஸ் நம்பர் இருக்குது, 235 இங்கே 1. அப்போ லெஃப்ட் சைடு வந்து 235 + 1 236 இருக்குது மாஸ் நம்பர். ரைட் சைடு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ரைட் சைடு வந்து 89, அதுக்கப்புறம் 3 × 1 எவ்வளோ 3, ப்ளஸ் இங்கே எவ்வளோன்னு தெரியல, இது எக்ஸ்ன்னு வச்சுப்போமா. சரி, எக்ஸு. அப்போ 89 + 3 எவ்வளோ 92, இங்கே எக்ஸு. அப்போது இதில் இது போக மீதி எல்லாம் இங்கே வரும். ஓகேவா, அப்போ 236 - 92. அப்போது 6ல் 2 மைனஸ் பண்ணணும் அது ரெண்டையும். அப்போ தான் வந்து ரிமைனிங் இங்கே எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ 6 - 2 4, 13 இங்கே 1, 13ல் 9 போயிடுச்சுன்னா 4, ஸோ 144. அப்போ மாஸ் நம்பர் இங்கே எவ்வளோ இருந்தால் இது ரெண்டும் சரியாக வரும்னா 144 இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 144. நெக்ஸ்ட்டு வந்து
இப்போ வந்து இதுக்கு மாஸ் நம்பரை நம்ம ஈக்குவேட் பண்ணி 144னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர் ஈக்குவேட் பண்ணோம். இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் 92ன்னு இருக்குது ப்ளஸ் 0. ஓகே, இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது, ரைட் சைடில் இங்கே வந்து 30 கிரிப்டான் வந்து 36 கொடுத்துருக்காங்களா, அப்போ 36 அடுத்தது இங்கே வந்து 0, அப்போ 36 மட்டும்தான். சரி, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இங்கே வர அட்டாமிக் நம்பர் கிடச்சிரும். ஸோ 92ல் 36 போயிடுச்சுன்னா 12, இங்கே 8, 12ல் 6 போயிடுச்சுன்னா 6, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, ஸோ 56. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிது, மேலே 144 அண்ட் கீழே வந்து 56. அந்த ஆட்டம் தெரிலினா கூட பரவாயில்ல. ஸோ பேரியம் அவங்களே கொடுத்துருவாங்க, இல்லைன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 144, 56. ஓகேவா? ஓகே, எ கேபிலரி டியூப் ஆஃப் ரேடியஸ் ஆர், ஒரு கேபிலரி டியூப் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். ஓகேவா? அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர். சரி, இஸ் immersed in water and water rises in it to a height h. அதில் எவ்வளோ வாட்டர் வந்து அதில் ரைஸ் ஆகுது அப்படின்னா ஹச் ஹைட், அவ்வளோ வாட்டர் ஹைட் வந்து ரைஸ் ஆகுது. த மாஸ் ஆஃப் த வாட்டர் இன் த கேபிலரி இஸ். சரி, இதில் வந்து இந்த ஹைட் ஹச் ரைஸ் ஆனதில் 5 கிராம் இந்த வாட்டருடைய இந்த மாஸ் ஆஃப் த வாட்டர் இந்த கேபிலரி டியூப். ஓகேவா? கேபிலரி டியூப்பில் இருக்கிற வாட்டரோட மாஸ் வந்து 5 கிராமு. அனதர் கேபிலரி டியூப் ஆஃப் ரேடியஸ் 2r இஸ் immersed in water. இன்னொரு கேபிலரி டியூப்பு, அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய ரேடியஸ் வந்து சரி இங்கே இமர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, அதனோட ரேடியஸ் வந்து 2 times ஆஃப், இவ்வளோ பெருசாக இருக்கும், இதோட பெருசாக இருக்கும்ல, அப்போ 2 times ஆஃப் ஆர். ஓகேவா? 2 times ஆஃப் ஆர் அதனுடைய ரேடியஸ். ஓகேவா? இதை கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, the mass of water that will rise in this tube is. இந்த டியூப்பில் எவ்வளோ மாஸ் ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாஸுக்கும் ரேடியஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன் பார்க்கணும். ஏன்னா ரேடியஸை தானே மாற்றுறாங்க, அப்போது மாஸுக்கும் ரேடியஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன் பார்க்கணும். கரெக்டாக? சரி, அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாவில் தெரியும் உங்களுக்கு, 2πr × t cos θ. ஓகேவா? சரி, ஃபோர்ஸுங்கிறது என்னது, mg, அதாவது f/2πr வரும். அதை தான் நீங்கள் இப்படி இந்த ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க கேபிலரி டியூபுக்கு. ஸோ mg is directly proportional to r, அதாவது 2πr t cos θன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எம்முக்கும் ஆருக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் நம்மளுக்கு தேவை இந்த கொஷினை பொறுத்த அளவுக்கு. அப்போ mr, சரியா? இந்த mr டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இல்லை இங்கே ஸ்கொயர் ஏதாவது இருக்கா, டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அப்போ m இஸ் டைரக்ட்லி ரிலேஷனாக எடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபார்முலாவை மறந்துடுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ m1 டிவைடட் பை m2 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல், r1/r2. சரி, ஃபஸ்ட்டு இந்த டியூப்பில் ரேடியஸ் எவ்வளோ, r. நெக்ஸ்ட்டு இந்த டியூப்பில் ரேடியஸ் எவ்வளோ, 2 times ஆஃப், அதாவது r2ங்கிறது 2 times ஆஃப் r. கரெக்டாக? சரி, இப்போ வந்துட்டு இதோட மாஸ் எவ்வளோ, 5 கிராம் ரைஸ் ஆகுச்சு. கரெக்டாக? சரி, 5 கிராம் ரைஸ் ஆகுச்சு. இங்கே இதனுடைய மாஸ் தான் தெரியல. ஸோ இதை வந்து எம்னு வச்சுக்கலாம், r கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 5 2s என்னது, 10 கிராம். அப்போது இந்த 2r கொண்ட கேபிலரி டியூப்பில் எவ்வளோ மாஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா 10 கிராம் வந்து ரைஸ் ஆகுது. ஓகேவா? சரிப்பா, இப்போது இன் எ சர்டன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ், அப்போ இங்கே ஆன்சர் வந்து 10 கிராம். ஓகே, நெக்ஸ்ட் இன் எ சர்டன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ் வித் வால்யூம் 0.2 மீட்டர் கியூப். ஓகேவா? த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஃபவுண்ட் டு பி 5 volt த்ரூ அவுட். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா பக்கமுமே. த்ரூ அவுட்னா என்னது, 5 volt த்ரூ அவுட்னா அப்போ எல்லா அந்த ஹோல் வால்யூம் அந்த ஸ்பேஸே எப்படி ஆக்குப்பையாக இருக்குன்னா 5 volt தான். அப்போது எல்லாமே வந்து the voltage is constant அப்படின்னு இந்த லைன் சொல்லுது. கரெக்டாக? வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுது. the magnitude of electric field in this region is. ஓகே, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் வோல்டேஜுக்கும் என்ன, பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அதாவது -EdX is equal to dV. கரெக்டாக? சரி, E equal to -dV/dx. dVங்கிறது என்னது, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டே அங்கே வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்போது இங்கே வந்து என்ன ஆகுது, த்ரூ அவுட்னு சொல்லிட்டான், 5 volt தான் இருக்குது எல்லா பக்கமுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இங்கே பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ சேஞ்ச் இன், அதாவது டிவி எவ்வளோ,
இங்கே சேஞ்ச் ஆகலை, எல்லா பக்கமுமே 5 - 5 தான் இருக்குது. அப்போ 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருப்போம். இங்கே வந்து 3 வோல்ட் இருக்குது, இங்கே 5 வோல்ட் இருக்குன்னா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜுக்கு ஃப்ளோ ஆகும். கரெக்டாக? அதாவது வோல்டேஜ் வந்து மாறி இருந்தால் தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து 0. த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 0. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு a long solenoid of 50 cm length having 100 turns. ஓகே, அப்போ லென்த்து இது வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. நெக்ஸ்ட்டு கேரியிங் கரண்ட் இது IA. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த solenoid என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு μ0 NI. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல என்னங்கிறது என்ன? என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து. அப்போ μ0ஓட வேல்யூ என்ன? μ0 வந்து 4π × 10⁻⁻7. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த்து. ஸோ 100 யூனிட் லென்த், அதாவது 50 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ 50 × 10⁻⁻2 எப்படின்னு தெரியுதுல்ல? 50 சென்டிமீட்டர் நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து V = μ0 NI. கரண்ட் என்னது? கரண்ட் வந்து 2.5 ஆம்பியர். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே 0 0 கேன்சல், அப்போ ஒரு 10 தான் இருக்குமா? நெக்ஸ்ட்டு 4π. ஓகே, 4π × 10⁻, ஃபஸ்ட்டு வந்து ஓகே இந்த இடத்துல எழுதிக்கலாமா? சரிங்க, வாங்க. 4π × 10⁻⁻7. சரி, இங்கே 10⁻⁻2 இருக்குது, மேலே போச்சுன்னா 10⁻3 ஆயிரும். ஸோ 10⁻⁻7, இங்கே 10⁻2 மேலே போயிடுச்சுன்னா 10⁻3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு எல்லாம் 10⁻லாம் எடுத்துக்கணும் தனியாக. இப்போ என்னென்னலாம் இருக்குது? 4π, அப்புறம் 2.5, அதாவது 5/2 இருக்கா? 5/2 இருக்குது. 2.5னா 5/2 தானே? ஸோ 5/2 இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஒரு 5 இருக்குது. கரெக்டாக? சரி, அப்போது அவ்வளோதானே, கவர் பண்ணிட்டோம். 4π, அதுக்கப்புறம் 5/2, இந்த இடத்துல 5, நெக்ஸ்ட்டு 10⁻3, 10⁻⁻7. ஓகே, இப்போது 10⁻⁻4ன்னு வரும். இங்கே 5 கேன்சல் ஆயிரும், 2. அப்போ என்ன கிடைக்கும்? × 2π. ஓகே, சரியா? அப்போது 2 × 3.14 எவ்வளோ? 2 × 3.14, இப்போ 6.28. இப்போ 6.28 × 10⁻⁻4. ஓகேவா? இருக்கான்னு பாருங்கள். 6.28 × 10⁻⁻4. ஓகே, அப்போ 6.28 × 10⁻⁻4. நெக்ஸ்ட்டு அஸ்யூம் தட் லைட் ஆஃப் wavelength 600 nanometer is coming from a star wavelength. The limit of resolution of the telescope. Limit of resolution க்கு என்ன ஃபார்முலா? θ = 1.22 lambda divided by d. இந்த இடத்துல dங்கிறது என்னென்னா diameter of the அந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆஃப் த டெலஸ்கோப். அப்போ வந்து போடலாமா? ஸோ லிமிட் ஆஃப் ரிசொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா 1.22. வேவ் லென்த் வந்து 600 நானோமீட்டர். ஸோ 600 × 10⁻2ன்னு போட்டுக்கிட்டா 6 × 10⁻2, அதுக்கப்புறம் நானோமீட்டருக்கு 10⁻⁻9. 1.22 lambda divided by d. dங்கிறது என்னது? டயமீட்டர். ஸோ 2. அப்போ வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 3ன்னு வரும். அப்போது 3 × 1.22 என்னது? 3.66. அடுத்தது 10⁻2, 10⁻⁻9, 10⁻⁻7. ஸோ 3.66 இன்ட்டு நம்ம தீட்டாவில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ரேடியன் தான் யூனிட்டு. ஸோ 3.66 × 10⁻⁻7 ரேடியன். ஓகே, நெக்ஸ்ட்டு an electron is accelerated from rest through a potential difference V volt if the de Broglie wavelength of the electron. வோல்ட்டுக்கும் de Broglie wavelength electron இந்த கனெக்ஷனுக்கு என்னது? அதாவது 12.24 divided by root of V is equal to lambda அப்படின்னு படிச்சிருப்போம். for electron, wavelength of electron படிச்சிருப்போம். அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். இஃப் த de Broglie wavelength வந்து கொடுத்துட்டாங்க எலக்ட்ரானோடது. என்ன கேட்குறாங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துருங்க, இதை இங்கே கொண்டுட்டு போயிருங்க. அப்போது ரூட் ஆஃப் V is equal to 12.24 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? அப்போ 12.24 ஆம்ஸ்ட்ராங்குங்கிறது 10⁻⁻10. ஓகேவா? டிவைடட் பை
lambda என்னது 1.227 into 10 to the power minus 2 nanometer. ஸோ நேனோமீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 10 to the power minus 9 வரும். ஓகே, இப்போ வந்து நான் இங்கே வந்து இங்கே 12.24 இருக்குது, இங்கே 1.227 இருக்குது. இதையும் 12.27 மாற்றினா இங்கே என்ன ஆயிரும் 10 to the power minus 1 வரும். ஓகேவா, அதாவது 1.227 நான் இந்த மாதிரி மாற்றினா அப்போ 12.27 into 10 to the power minus 1 வரும். ஓகேவா, அப்போது 12.24 இங்கேயும் என்ன வந்துடும் 12.24. இந்த 1.227 12.27 into 10 to the power minus 1 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 10 to the power minus 10 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 10 to the power minus 11 இருக்குது. மேலே போச்சுன்னா 10 to the power 11 அப்படின்னு வரும். இங்கே 10 to the power minus 1 இருக்குது. ஓகே, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே 10 to the power minus 10, இங்கே மேலே போச்சுன்னா 10 to the power plus 11. கரெக்டாக, அப்போ என்ன வரும் 10 to the power 1. ஓகே, இப்போது மேலே வந்து 10 to the power 1 இருக்குது. 10 to the power minus 10 10 to the power 11 cancel ஆயிடுச்சு. 10 to the power 1 கீழே 10 to the power minus 1. அப்போ இது மேலே போச்சுன்னா என்ன ஆகும் 10 to the power 2. ஓகேவா, அப்போ ஆன்சர் இஸ் 10 to the power 2 வோல்ட்டில் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஓகேங்க சார். ஓகே, நெக்ஸ்ட்டு 10 to the power 2 volt. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஆர், ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியாவா, ஃபோர்ஸுக்கு என்ன இது யூனிட்டு கேஜி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். இப்போ மீட்டரும் மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா 1 மீட்டர் தான் இருக்கும். ஸோ கேஜி இன்ட்டு மீட்டர் மேலே போச்சுன்னா மீட்டர் இன்வர்ஸ் செகண்ட் பவர் minus 2. இதை வந்து கேஜிக்கு வந்து எம் டைமென்ஷன் அண்ட் மீட்டருக்கு வந்து எல்லு, ஸோ எல் இன்வர்ஸு. செகண்ட்ஸுக்கு வந்து டி, ஸோ டி பவர் minus 2. அப்போ எம் எல் இன்வர்ஸ் டி பவர் minus 2. ஓகேவா, capacitance of a parallel plate capacitor with air as medium is 6 microfarad. ஓகேவா, அதாவது ஏர் மீடியத்தில் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6 microfarad. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் மீடியம் த கெப்பாசிட்டன்ஸ் பிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஃபோர்ஸ் வந்து டைஎலக்ட்ரிக் மீடியம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபோர்ஸ் குறையும், எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும், ஆனால் வந்துட்டு பொட்டென்ஷியல் குறையும், ஆனால் வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் அதிகமாகும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் அதாவது நியூ கெப்பாசிட்டன்ஸ் டைஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய நியூ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் ஆஃப், ஓகேவா, கே டைம்ஸ் ஆஃப் ஓல்டு கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா, சரி, ஓல்டு இப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோனா பிகம்ஸ் 30 microfarad. ஸோ மைக்ரோஃபேரட்னு போட தேவையில்லைன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ 13 மட்டும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கே அப்படிங்கிறது என்னது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, அதாவது எப்சிலன் ஆர். நெக்ஸ்ட் வந்து ஓல்டு கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ 6 microfarad. அப்போ வந்து 6ன்னு போட்டுக்கோங்க. சரி, அப்போ வந்து எப்சிலன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 30 divided by 6 இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த மீடியம் முன்ன சம்முக்கு மாதிரி, அதாவது எப்சிலன் பை எப்சிலன் நாட், அங்கே வந்து மியூ பை மியூ நாட்னு பார்த்துருப்போம், இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்னு பார்த்துருப்போம். இங்கே எப்சிலன் பை எப்சிலன் நாட் இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் ஆர். அதாவது இங்கே எப்சிலன் அப்படிங்கிறது எப்சிலன் மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டி. அப்போது எப்சிலன் ஆருக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்னா எப்சிலன் பை எப்சிலன் நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எப்சிலன் ஆர் வந்து கிடைக்கிது. சரி, இந்த எப்சிலன் ஆர் தான் இங்கே இருக்குது, ஆல்ரெடி 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எப்சிலன் ஆஃப் த மீடியம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எப்சிலன் நாட்டோட வேல்யூ என்ன 8.854 இங்கேயே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்சிலன் நாட்டோட வேல்யூ வந்து 8.854 into 10 to the power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் மீட்டர் பவர் -2. ஓகே, இப்போ வந்துட்டு இன்ட்டு 5 இங்கே இருக்கா, 5 போட்டுக்கோங்க. அப்போ வந்து 5 8s are 40 சம்திங் into 10 to the power -12 ஆன்சர் வரும். ஓகே, அப்போது
இங்கே எல்லாம் 10 to the power -12 அந்த மாதிரி இல்லை. ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 40ன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. இல்லைன்னா ஒரு 45, இல்லைன்னா 8.8 என்னென்னு எடுத்துக்கலாம்னா 9 எடுத்துக்கலாம். அப்போ 9 5s are 45 into 10 to the power -12. ஓகேவா? அப்போ 45 எப்படி எழுதலாம்? இங்கே 0 பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0.45ன்னு போட்டோம்னா இன்ட்டு 10 to the power 2ன்னு எழுதலாம் 45. அப்போ இங்கே 10 to the power -12னா கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0.45 into 10 to the power -2 -12 என்ன வரும்? -10. இப்போ 0.45 இங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம போட்டோம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 0.4ல் இருக்கணும், 10 to the power -10ல் இருக்கணும். அப்போ பார்த்தோன்னா எங்கே வருது? 0.4 இது இல்லை, 0.4 10 to the power -10. ஓகே ஓகே இப்போ வந்து the ratio of contribution made by the electric field and magnetic field components to the intensity of the electromagnetic wave is, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், அப்புறம் வேவ் போகும். கரெக்டாக? இப்போது இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக் பண்ணுற அதே எனர்ஜி கான்ட்ரிபியூஷனை தான் மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக் பண்ணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா the ratio of contributions made by the electric field and magnetic field, அதாவது intensity of electric field by intensity of magnetic field எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் இது மேக் பண்ணுற அதே எனர்ஜி தான் இதுவும் வச்சுருக்கும். ஸோ எனர்ஜி ஆஃப் த magnetic field is equal to energy of the electric field. ஸோ இன்டென்சிட்டி ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது வந்து ஈக்குவலாக இருக்குன்னா என்னது? இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கேன்சலாக என்ன வரும்? 1. ஸோ 1:1. அப்போது ஆன்சர் என்ன அப்படின்னா 1:1. எனர்ஜி வந்து இந்த ரெண்டுக்குமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டுக்குமே வந்து சேமாக இருக்கும். ஸோ 1:1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து for which one of the following Bohr model is Bohr model is not valid. Bohr model எதுக்கு வேலிட் இல்லை அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு வேலிட் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம். ஜென்ரலாக ஹீலியம் ஆட்டமில் பார்த்தீங்கன்னா ஹீலியம் ஆட்டமில் வந்து ஹீலியம் 2,4ன்னு இருக்கும். இது வந்து ஹீலியம் ஆட்டமில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் அயனைஸ் பண்ணிட்டாங்களாம். சிங்கிளி அயனைஸ்டு அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இது அயனைஸ் பண்ணிட்டாங்க. ஹீலியம் ப்ளஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. ஸோ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம் ஹீலியம் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டா அப்போ இதுலேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். நெக்ஸ்ட் டியூட்ரானுங்கிறது 1H2. அப்போ இதுலேயும் என்னது? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ இதுலேயும் இது வந்து போர் மாடலுக்கு வேலிடு. இது பாருங்கள், சிங்கிளி அயனைஸ்டு நியான் ஆட்டம். நியான்கிறதுல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் அதாவது ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிட்டா கூட மிச்சம் 9 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது வந்து போர் மாடல் இதுக்கு வேலிட் இல்லை. ஏன்னா இது வந்து சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் கிடையாது. இதில் 9 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? சிலிண்டர் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் அட் ப்ரெஷர் ஆஃப் 249 kPa அண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கேட்டிருக்காங்க. சரி, இப்படி கொடுத்துருந்தாலே இது என்னது? ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்ட் டென்சிட்டி இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ என்னது? PV is equal to nRT. ஓகேவா? PV equal to nRT. ஆனால் இங்கே டென்சிட்டி தானே கேட்டிருக்காங்க. இதுலேருந்து டென்சிட்டி கொண்டு வரலாம். எப்படின்னா PVயா, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் வெயிட் பை மாலிகுலார் வெயிட்டா, இந்த இடத்துல R/T அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன கொண்டு வர போகிறோம்னா டென்சிட்டி இதில் கொண்டு வர போகிறோம். சரி, இப்போ வந்து P இன்ட்டு மாலிகுலார் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம் தான் டென்சிட்டி. அப்போ வெயிட் டிவைடட் பை வால்யூம் இன்ட்டு R/T. வெயிட் பை வால்யூம், மாஸ் பை வால்யூம் என்ன? டென்சிட்டி. ஸோ DRT இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு மாலிகுலார் வெயிட். அப்போது P இன்ட்டு மாலிகுலார் வெயிட் டிவைடட் பை RT இஸ் ஈக்குவல் டு D. கண்டுபிடிச்சிட்டோமா? சரி, அப்போது ப்ரெஷர் இன்ட்டு மாலிகுலார் வெயிட், ப்ரெஷர் இன்ட்டு மாலிகுலார் வெயிட், ப்ரெஷர் இன்ட்டு மாலிகுலார் வெயிட் by R/T is equal to density. ஓகேவா? சரி, இப்போ வந்துட்டு நம்ம ப்ரெஷர் எவ்வளோ? 249 இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிலோ பாஸ்கல். நம்மளுக்கு பாஸ்கல் போதும். ஸோ 10 to the power 3. ஓகேவா? SI யூனிட் வந்து பாஸ்கல் தான். ஸோ 10 to the power 3. இது +3 தான்ப்பா. நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேஸு? ஹைட்ரஜன் கேஸ். அப்போ H2ஓட மாலிகுலர் வெயிட் என்ன? 2 கிராம். ஆனால் கிராமில் போடலாமா? இல்லை, கிலோகிராமில் தான் போடணும். அப்போ 2 கிராம் ஈக்குவல் டு
2 into 10 to the power minus 3 kilogram. R வந்து 8.3. next temperature என்னப்பா 27 degree Celsius. அப்படியே போட்டுடலாமா? இல்லை, 27 கெல்வினுக்கு மாற்றணும். அப்போ 273 ஆட் பண்ணணும். அப்போ 10 ரிமைண்டர் 1, இங்கே வந்து 10 ரிமைண்டர் 1 300 கெல்வின். ஓகேவா? அப்போது இங்கே என்ன வருது? 300 கெல்வின். ஃபஸ்ட்டு வந்து 10 to the power 3 அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிடுங்க. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 10 to the power 3, இங்கே என்ன இருக்குது 10 to the power minus 3 கேன்சல். அடுத்தது 249. ஓகேவா? டென்சிட்டி ஈக்குவல் டு 249 into 2 divided by 8.3 into 300. ஓகேவா? 3 into 10 to the power 2. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா 249 இங்கே வந்து 83ன்னு வச்சுக்கலாம். 83 into 10 to the power minus 1 வச்சுக்கலாம். அப்போ into 2 இங்கே வந்து 3 into 10 to the power 2 வருமா? சரி, 83 எத்தனை 83 சார்? 249 383 சார். அப்போ 3. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிருமா? இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? இங்கே 10 to the power minus இங்கே வந்து 10 to the power 1 வரும். அப்போ 2 into 10 to the power minus 1 is equal to 0.2 kilogram per meter cube. அப்போ 0.2 kilogram per meter cube. Next வந்து for transistor action which of the following statement is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது for transistor action which of the following statement வந்து correct. ஓகே, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் எமிட்டர் கலெக்டர் இது பற்றி தெரியுமா? பேஸ் எமிட்டர் கலெக்டர் ஜென்ரலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், க்ளூ சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பேஸ் ரீஜியன் வந்து சென்டர் பொசிஷனில் இருக்கும், எமிட்டர் இருக்கும், கலெக்டர் இருக்கும். சரிங்களா? இது எமிட்டர் கலெக்டர், இது வந்து பேஸ். ஓகே, சரி. இப்போ வந்து லென்த் எப்படி இருக்கும்? கம்பேரிஷன் பண்ணால் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லுங்கிறது லென்த்து. யாரோட லென்த் வந்து அதிகமாக, அந்த யாரோட ரீஜியன் வந்து அதிகமாக இருக்கும்னா கலெக்டரோட ரீஜியன். அதாவது இதை நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, இப்போது லென்த்தா, அப்போது கலெக்டர் தான் அதிக தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா? இது என்னென்னா இ. ஓகேவா? இ இருக்கு இல்லையா, இன்செக்டார், அந்த இ. ஓகேவா? இது வந்து கலெக்டர். இப்போ யார் அதிக தூரம் ட்ராவல் பண்ணுவாங்கன்னா கலெக்டர் தான் அதிக தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ லென்த் யார் வந்து லென்த் வைஸ் அதிகமாக இருப்பாங்க? லென்த்து, ட்ராவல், டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இல்லைன்னா லென்த் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா கலெக்டருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது இ, அடுத்தது பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டோப்பிங் கான்சன்ட்ரேஷன், அளவு, எண்ணிக்கை. ஓகேவா? எண்ணிக்கை யார் அதிகமாக இருப்பாங்களா? இப்போ வந்து சியா இ அப்படின்னா ஈக்கு நான் என்ன சொன்னேன்? இன்செக்ட்டு. ஈக்கள் அதிகமாக இருக்குமா, கலெக்டர் அதிகமாக இருப்பாங்களா? ஈ தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் இந்த மூணில் யாருக்கு அதிகமாக டோப் பண்ணுவாங்கன்னா ஈக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சி, நெக்ஸ்ட்டு வந்து பி. ஓகே, பேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு இங்கே என்ன கம்பேரிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா யார் வந்து லைட்லி டோப்புடு, யார் ஹெவிலி டோப்புடு. ஹெவிலி டோப்புடு யார்? டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகம்? ஈக்கு. ஸோ இவங்க ஹெவிலி டோப்புடு, இவங்க வந்து லைட்லி டோப்புடு. ஓகேவா? சரி. பேஸ், எமிட்டர் அண்ட் கலெக்டர் ரீஜியன் ஷுட் ஹாவ் சேம் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன். இல்லை, யார் டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகமாக இருக்கும்? எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக டோப் பண்ணுவாங்க? எண்ணிக்கை யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஈக்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். தென் கலெக்டர். ஸோ அப்போ வந்து ஈக்கு தான் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து சேம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் வந்து பேஸ், எமிட்டர், கலெக்டர் ரீஜியன் ஷுட் ஹேவ் சேம் சைஸ். அதாவது லென்த் வந்து சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கலெக்டர் ரீஜியனோட லென்த் தான் வந்து அதிகமாக இருக்கும். தென் எமிட்டர், தென் பேஸ். அப்போ இதுவும் தப்பான ஸ்டேட்மெண்ட். both emitter junction as well as the collector junction are forward biased. கிடையாது. collector junction வந்து reverse biased and emitter junction வந்து forward biased. ஓகேவா? emitter junction வந்து forward biased and collector junction வந்து reverse biased. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. the base region must be very thin and lightly doped. yes, correct. அது தின்னாக இருக்கும், lightly doped. ஓகேவா? thank you.